ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டீஸ் வரும். வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று உரிமை ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 685. அதே மாதிரி சண்டே ரிசல்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னா 933. அது வந்து பார்த்தா இந்த வீக்கில் எப்படி இருந்தாலும் பாஸ் ஆகும். என்ன அப்படின்னா 33ங்கிறது வந்து மாதத்தில் நாள் வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து இந்த வீக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகும். என்ன அப்படின்னா 93 அல்லது வந்து 39 இது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை உங்கள் கெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பவர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 685. அது வந்து பார்த்திங்கன்னா பவர் என்ன அப்படின்னா 6க்கு பவர் நம்பர் வந்து 1, 8க்கு பவர் வந்து 3, 5க்கு பவர் 0. அப்போ இது பவரை சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம்னா 30ன்னு பிரிக்கலாம், அல்லது 13ன்னு பிரிக்கலாம், அல்லது 10ன்னு பிரிக்கலாம். அதனால் இதை உங்கள் கெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மந்த்லி சார்ட்டு. நம்ம மந்த்லி சார்ட் சொன்ன மாதிரியே நம்ம மாதத்தை நாள் வந்து என்ன நம்பர் வரும்னு சொல்லியிருந்த மாதிரியே அதை தான் 33 வந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள் இன்றைக்கி என்ன எப்படி வரலாம் அப்படின்னா கிராஸில் பார்க்கலாம். கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா 009. அதே மாதிரி 578. இந்த நம்பர் 78ன்னு உள்ளே வரலாம், அல்லது 58ன்னு உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மந்தில் இதில் பார்த்தா எப்படி இருக்குது அதையும் பார்த்துடலாம். பாருங்கள் 575. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள் 75 உள்ளே இருக்குது. இந்த 75 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 246 அந்த நம்பரில் வந்து பாருங்கள் 4 உள்ளே பாஸ் ஆகுது. அதே மாதிரி 938 அதில் பாருங்கள் 9 பாஸ் ஆகுது. அப்போ இப்படியும் வச்ச இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 75 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஏபோர்டில் பெண்டிங் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் 3 26 நாள் பெண்டிங் இருக்குது, 5 14 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 1 வந்து பாருங்கள் 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி நம்ம டீலை பொறுத்த வரைக்கும் 0, அதே மாதிரி 6, 5 இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வச்சுக்கணும். இந்த 4 நம்பர் வந்து ரெகுலராக உள்ளே வரக்கூடிய நம்பர். அதில் பெண்டிங் இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் அதில் பார்த்திங்கன்னா பெண்டிங் 9 பெண்டிங் இல்லை, 6 பெண்டிங் இல்லை, 5 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. 5 வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் உங்கள் இதில் வச்சுக்கோங்க. போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 428 நாள் பெண்டிங் இருக்குது. 5 பாருங்கள் 2 போர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது, 16 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 26 நாள் பெண்டிங் இருக்குது. 0 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டில் பெண்டிங் பார்த்திங்கன்னா 37 நாள் பெண்டிங் இருக்குது. 4 பாருங்கள் 2 போர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது 60 நாளில். ஆனால் 4 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8 16 நாள் பெண்டிங். இதை வச்சு நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் என்ன பண்ணுறோம் 1 2, பி போர்டில் 6 4, சி போர்டில் 5 0. பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 65 56 40 04 16 61 24 42 ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 50 05 64 46 12 21 25 10 எல்லாமே ஆளில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 240 165 124. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசியில் 612 650 542. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 651 402 130. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் 3 5 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் 0 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நேற்று ஹார்மோனியேட்டர் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 831. 8க்கு பவர் என்ன 3, 3க்கு பவர் 8, 1க்கு பவர் 6. இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி போர்டில் பிரிஞ்சுதுன்னா 38 86, ஏசியில் 36 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேஸில் இதை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் போன மாதம் வந்து 11 வந்துருக்குது. அதுக்கு முதல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 22 வந்துருக்குது. இது மாதிரி 2 மாதம் அது மாதிரி வந்திருக்கு. அதனால் டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கேஸில் அதை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏபோர்டில் என்ன அப்படின்னா 25 நாள் பெண்டிங் 2 இருக்குது. அதே மாதிரி 4 21 நாள் பெண்டிங் இருக்குது. 5 10 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் பாருங்கள் 7 38 நாள் பெண்டிங் இருக்குது. 6 43 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 0 16 நாள் பெண்டிங் இருக்குது. 4 வந்து 23 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி பாருங்கள்
5 வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ட்லேயும் 6 நாள் 4 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, அதை எப்போயுமே 5 கணக்கில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் 4 நம்பர் எடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம கெஸ்ஸிங்லாம் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே சண்டே ரிசல்ட் நம்பர் உள்ளே வந்து இந்த வீக் ஃபுல்லாக வீக்குள்ளே வந்துடும். அது பாருங்கள் 831. அது வந்து பார்த்திங்கன்னா 83ன்னு வரலாம், அல்லது 31 அல்லது 81 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சுக்க இந்த வீக்கில் கண்டிப்பாக அந்த 3 நம்பர்ஸ் பாஸ் ஆகும். அதே மாதிரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், போன வாரம் என்ன வந்திருக்குது பாருங்கள், 045. அதுக்கு முதல் வாரம் 795. சி போர்டில் பாருங்கள் 5ங்கிற நம்பர் உள்ளே வந்திருக்கு. அதனால் 5 வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்ம கொண்டு வந்த கெஸ்ஸிங் வந்து 3, 7. அதேமாதிரி பி போர்டில் 2, 6. சி போர்டில் 4, 1. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 24, 42, 60, 06, 32, 23, 76, 67. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 37, 73, 26, 62, 40, 04, 74, 30. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 760, 324, 376. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 732, 240, 726. ஸோ பார்த்திங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 670, 234, 386. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் 3, 2. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 4 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று 8 மணி ரிசல்ட் என்ன பண்ணால் 926. இப்போ 9க்கு பவர் என்ன அப்படின்னா 4, 2க்கு பவர் 7, 6க்கு பவர் 1. இது வந்து ஏபிபிசிஎஸ்சியில் வந்து நம்ம வந்து 47, 71, 41 கூட வரலாம். இதை உங்கள் கேஸில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வாரம் எப்படி வரலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த சண்டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், நேற்றும் பாஸ் ஆகுது. அப்போ மறுபடியும் இன்றைக்கி வந்து பி போர்டில் 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை உங்கள் கெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா போன வீக் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னா ஹார்மோனி ட்ராவலில் பார்த்தீங்கன்னா போன வீக் எப்படி வந்துச்சோ அது மாதிரி இந்த வீக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு தாட்டி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், போன வாரம் பாருங்கள் நம்ம கோடு போட்டிருக்கிறது வந்து சண்டே ரிசல்ட்டுக்கு முன்னாடி பாருங்கள் வெள்ளி சனி வந்திருக்குது. அது வாரம் பாருங்கள், அதுக்கு மொதல் நாள் வந்து பாருங்கள் புதன் வியாழன் வந்திருக்குது. ஓகேங்களா, இப்போ அது மாதிரி வரப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீக்கில் 2 நாள் வந்திருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் ஒன்று இதில் வந்து 6 வரலாம், அல்ல மாதிரி ரிப்பீட்டாகவே 2 வந்தாலும் வரலாம். அதனால் உங்கள் எஸ்எலுக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ வந்து 8 மணி ட்ராவலில் பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே நாள் பெண்டிங் 0 23 நாள் பெண்டிங் இருக்குது. 4 வந்து 24 நாள் பெண்டிங் இருக்குது. 5 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 6 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இப்போ ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே நாள் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர்ஸ்க்கு மேலே பெண்டிங் இருக்குது. இப்போ 2 பாருங்கள் 10 நாள் பெண்டிங் இருக்குது. அப்போ இதில் வந்து கண்டிப்பாக இந்த வீக்கில் ஏதோ ஒரு நம்பர் உள்ளே வரப்போகுது. அதே மாதிரி பி போர்டில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் பாருங்கள் 9 14 நாள் பெண்டிங் இருக்குது. 7 12 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம பி போர்டில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 பாருங்கள் 26 நாள் பெண்டிங்கு. 4 வந்து 33 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 5 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 7 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம இதில் 4 நம்பர் எடுத்துருக்கோம். இதில் 3, இதில் 5 நம்பர் வச்சு நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 6, 3, பி போர்டில் 7, 9, அதே மாதிரி சி போர்டில் 0, 4. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 94, 49, 70, 07, 67, 76, 39, 93. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 63, 36, 79, 97, 04, 40, 03, 64. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 394, 670, 679. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசியில் 763, 704, 367. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பாக்ஸில் 760, 943, 471. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் 6, 7. சப்போர்ட்டுக்கு என்ன 4 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள் கெஸ்ட்டில் வருதுன்னு பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.